அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கட்டும். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புல் பற்றி பேசப்போம். அது என்ன புல்? ஒருவேளை அருகம்புல்லாக இருக்குமோ? இல்லை, கோதுமை புல். நாம் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய கோதுமை விளையுது பார்த்தீங்களா? அந்த கோதுமை 7வது நாள் விளைஞ்சு சின்ன குட்டி புல்லாக வரும். அந்த புல்லை கட் பண்ணி அரைச்சு குடிக்கலாம். அந்த புல்லின் மகிமையை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கோதுமை புல்லில் இருக்கிற குளோரோஃபில் அது அதிகமாக இருக்குது. அந்த குளோரோஃபில்லாம் நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்கிறது. பச்சை ரத்தம் என்று கூட கோதுமை புல்லை அழைக்கிறார்கள். இந்த கோதுமை புல்லுல எல்லா விதமான விட்டமின்களும் இருக்குது. B7, B12, ACA எல்லா விதமான விட்டமின்களும் இருக்குது. மினரல்ஸ் இருக்குது, தாது உப்புக்கள். அதுபோல் நம்மளுடைய ஹீமோகுளோபின் இருக்கிற ஹெமின் என்ற அணுவின் அமைப்பும் இந்த கோதுமை புல்லுடைய அணுவின் அமைப்பும் இரண்டும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அதனால இது ரத்தத்தில் உடனே கலந்து அந்த பிஹெச் வேல்யூ, ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால தான் இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக அற்புதமான ஒரு தீர்வாக இந்த கோதுமை புல் விளங்குகிறது. பொதுவாக கோதுமை புல் எந்தெந்த வியாதிக்கெலாம் பயன்படுதுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக புற்றுநோய். ஏன்னா நான் முதலே சொன்னேன், இரத்தத்தின் அணுவின் அதில் உள்ள பிஹெச்சின் அளவும் அந்த அணுவின் அமைப்பும், ஹெமின்ற அணுவின் அமைப்பும், குளோரோஃபில் உள்ள அணுவின் அமைப்பும் இரண்டும் சேமாக இருக்கிறதுனால ஈஸியாக ரத்தத்தில் கலந்து புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு மிக அற்புதமாக உதவுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரத்தம் சம்பந்தப்பட்டமான நோய்கள், மூச்சு தொடர்பான நோய்கள், வியாதிகள், ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு நீரிழிவு நோயை சமப்படுத்தும். நீரிழிவு நோய்க்கு மிக அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். பற்கள், மூட்டுகள், ஜீரண உறுப்புகள், நரம்பு, தோல், சென்ஸ் ஆர்கான்ஸு எல்லா பிரச்சனைக்குமே மிக அற்புதமான ஒரு மருந்தாக, ஒரு உணவாக, ஒரு மருந்தாக இந்த கோதுமை புல் பயன்படுகிறது. சர்வரோக நிவாரணி என்று இந்த கோதுமை புல்லை சொல்லலாம். அத்தனை பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிக்கக்கூடிய அற்புதமான தன்மை கொண்டது. ஏன்னா இது காரத்தன்மை வாய்ந்தது. கோதுமை புல் காரத்தன்மையானது. வயிற்றில் உள்ள புண்ணு, மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை குணப்படுத்தும். அற்புதமாக குணப்படுத்தும். ஏன்னா இதில் மெக்னீசியம் நிறைய இருக்குது. மெக்னீசியம் மலச்சிக்கலுக்கு அருமையான ஒரு மருந்து, தாது. அப்போது மெக்னீசியம் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை சரி செய்யுது. செரிமான உறுப்புகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ செரிமானம் நல்லா நடந்துருச்சுன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. அப்போ சத்துக்கள் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். அப்போது நீரிழிவு என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய்க்கு மிக அற்புதமான ஒரு மருந்தாக இது பயன்படும். ஏன்னா செரிமானத்தை சரி செய்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் எவ்வளோ ஒரிஜினல் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற ஒரு இன்சுலினை கொடுத்துரும். அப்போ உடம்புல சர்க்கரையின் அளவு சமநிலைக்கு வர ஆரம்பிச்சிடும், செரிமானம் நல்லா நடக்கிறதுனால. அதுக்கு இந்த கோதுமை புல் மிகவும் அற்புதமாக பயன்படுது. அடுத்து ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை இம்ப்ரூவ் செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது. அப்போ ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சிட்டாலே இந்த வெரிகோ வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நரம்பு முடிச்சுகள் சுருண்டு சுருண்டு இருக்கும் பாருங்க, அந்த வெரிகோ வெயின்ஸுக்கு மிக அற்புதமாக பயன்படும். வெரிகோ வெயின்ஸுக்கு மருந்தே இல்லை, ஆனால் அந்த கோதுமை புல் மிக அற்புதமான மருந்தாக செயல்படும்.
ஏன்னா ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் பொழுது அந்த நரம்புல உள்ள கழிவு பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சு ரத்த ஓட்டம் சீராக பாய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாளாக நாளாக அந்த வெரிகோ வெயின்ஸ் மாறிக்கிட்டே வந்துடும். சரிதானே? அடுத்து எடை குறைப்பு. இந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் நீக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு ரத்த ஓட்டத்தை சீராக்கி நச்சுத்தன்மைகள், எந்த விதமான நச்சுத்தன்மைகள் இருந்தாலும் அதை நீக்கி வெளியேற்றி விடும். உடம்புக்கு பேலன்ஸை கொடுத்துரும். சமநிலையில் உடம்பை வச்சுக்கிறது தான் முதல் வேலையாக இருக்குது. ஏன்னா காரத்தன்மை வாய்ந்த ஒரு உணவு தான் இந்த கோதுமை புல். வெயிட் குறைக்கணுமா யூஸ் பண்ணலாம், வெயிட் அதிகமாக்கணுமா யூஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணுறது, அது மாதிரி தைராய்டாக இருக்கட்டும், பேராதைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், தைராக்சினு இம்பேலன்ஸாக இருக்குது, ஹைப்போ ஹைட்ரோ ரெண்டுக்குமே இதை பயன்படுத்தலாம். பிபி நார்மலுக்கு கொண்டு வந்துடும். உடம்புல எல்லா எதெல்லாம் ஏற்ற இறக்கமாக இருக்கோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிடும். அப்படி ஒரு அற்புதமான உணவு தான் இந்த கோதுமை புல். அற்புதமான உணவு கோதுமை புல். நான் 15 வருஷமாக இந்த ஒரு கோதுமை புல் மட்டும்தான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு, என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். மிக அற்புதமாக வேலை செய்யும். அது மாதிரி ப்ரெக்னன்ட் லேடிக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா இதில் அயன் கண்டென்ட்டு, போலிக்கு எல்லாமே நிறைய இருக்குது. அப்போது இந்த தேவையில்லாத அயன் டேப்லெட்ஸ், போலிக் டேப்லெட்ஸ்லாம் ப்ரெக்னன்சி டைமில் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அதன் மூலமாக அதை அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு மலச்சிக்கல் வரும். ஆனால் அதெல்லாம் நீக்கி இந்த கோதுமை புல் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, அப் டு டெலிவரி வரைக்கும் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. அயன் கண்டென்ட்டும் கிடச்சிரும், போலிக்கும் கிடச்சிரும். அப்போது தனிப்பட்டு நம்ம மாத்திரை மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு பயன் தரக்கூடியது. அது மாதிரி டெலிவரி, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா லாக்டோ, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு மிக அற்புதமாக ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த கோதுமை புல். அந்த மாதிரி மிகச்சிறந்த, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி கிட்னி ஸ்டோன் இருக்கா, கிட்னி ஸ்டோன் இருந்தாலுமே அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவாக பயன்படுது. கிட்னி ஸ்டோனு, கண்களுக்கு நல்ல மினரல்ஸை கொடுத்து, சத்துக்கள் கொடுத்து நல்ல ஒளி பொருந்தியதாக மாற்ற ஆரம்பிக்கும். அதே போல் ஸ்கின் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாலில் கலந்து ஸ்கின்னில் தடவி போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின் நல்லா மாற ஆரம்பிச்சிடும். ஒரு தேமல் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா அது வெளிப்பூச்சுக்கும் பூசினா நல்லா மாற ஆரம்பிக்கும். புண்கள், காயங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட மாறிடும். அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் பயன்படும். சரியா? அப்புறம் தலையில் பிரச்சனை இருக்குது, பொடுகு தொல்லையாக இருக்குது, முடி கொட்டுது அப்படின்னா நீங்கள் நார்மலாக சேர்க்குற சீயக்காவோட சேர்த்து இந்த கோதுமை புல் பவுடரையும் சேர்த்து நல்லா தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு நல்லா குளித்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிடும். அப்புறம் முக்கியமாக இளமையை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவு இந்த கோதுமை புல். முதுமை தட்டிப்போகும். அற்புதமாக என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அருமையான உணவு தான் இந்த கோதுமை புல் பொடி. வெளியே வீட் கிராஸ் பவுடர் நிறைய விற்கிறாங்க. அதில் கிரீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிஸ் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க தான் முதல்ல இதை வெளியே கொண்டு வந்தாங்க. 1970 நினைக்கிறேன். அவங்க நேச்சுரோபதி டாக்டர்ஸ். அவங்க கிளினிக்கில் இது மட்டும்தான் மருந்து. இதுவும் லெமன் தேன், இஞ்சி தேன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் அட்மிஷன் போட்டு ஒரு 8 வேளைக்கு தினந்தோறும் அவங்க இந்த மாதிரி கோதுமை புல் தான் உணவாக கொடுப்பாங்க. அப்புறம் வெஜிடபிள் சூப்பு, ஜூஸ் தெரப்பி, இந்த மாதிரி இன்க்ளூடிங் நேச்சுரோபதியை சேர்த்து அவங்கள க்யூர் பண்ணுறாங்க. அப்போது இந்த கோதுமை புல்லானது மிக அற்புதமான சர்வரோக நிவாரணியாக பயன்படுது. அது மாதிரி பற்களுக்கு கூட இது மிக சூப்பராக வேலை செய்யும். இந்த சொத்தப்பல் இருக்குது, இதெல்லாம் கூட அந்த கோதுமை புல்லை அங்கே வச்சோம்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும். மஞ்சக்காமாலை, லிவர் டிசார்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக கேட்கும். அதுபோல் லங்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, லங்ஸ் மூச்சு இருக்கு பாருங்க, நம்மளுடைய நுரையீரல் தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. அதுக்கு இந்த கோதுமை புல் மிக அற்புதமாக உதவிக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த லங்ஸையும் நல்லா பியூர் ஆக்கி விட்டுரும். அந்தளவுக்கு எல்லா உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இந்த கோதுமை புல் மிக அற்புதமானது. எல்லோருமே நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை பெறுங்க. அப்படி வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.